ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் போடுற வீடியோ எல்லாமே பிரத்யங்கரா தேவி எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வர உண்மையான நிகழ்வு தான். அதில் ஒன்று தான் இது. நான் இது வரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதில்லை. ஆனால் என்னோட ஒரு 2 கோரிக்கையை அம்மா கிட்ட சொல்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். மார்ச் 29 எங்கள் வீட்டில் பிரத்யங்கரா தேவிக்கு யாகம் செஞ்சோம். அதை நான் ஏற்கனவே வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 21 நாள் பண்ணலாம்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் 14 டேஸ் தான் ரெகுலராக பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல. இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது கன்ஃபார்ம் ஆச்சு. ஆமாங்க, அம்மாவோட அருளால் நான் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருக்கேன். இப்போ எனக்கு 4 மந்த் ஆகுது. 14 டேஸ் முடிஞ்சு எனக்கு ரொம்ப ஃபீவர், டயர்ட்னஸ், என்னால் மார்னிங் எழுந்திரிக்கவே முடியல. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. பட் எனக்கும் ஏற்கனவே தெரியும். பிகாஸ் டேட் எனக்கு தள்ளி போச்சு. தொடர்ந்து 3 டேஸ் என்னால் மார்னிங் எழுந்திரிக்கவே முடியல. வீட்டில் சொன்னதுக்கு இந்த டைம்லலாம் பூஜை ஒன்றும் பண்ண வேண்டாம், தெய்வத்துக்கு தெரியும், அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் என்னால் முடியலன்னு பூஜையை ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் பல சோதனைகள் வந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை சரியாக வரலை, ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ, வீட்டில் ஒரு கலையே இல்லாமல் தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ கூட தெரியல இதெல்லாம் அம்மாவோட வேலை தானே. அப்புறம் முக்கியமாக என்னால் அம்மாவை பற்றி வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து வீக்லி ஒரு 3 வீடியோவாச்சு போஸ்ட் பண்ணிடுவேன். எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன வீடியோ போடலாம், எதை பற்றி வீடியோ போடலாம்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காங்க. பட் 2 மந்த்தாக என்னால் வீடியோ போடவே முடியல. நான் எப்போ பூஜையை ஸ்டாப் பண்ணனோ அன்னில இருந்து என்னால் வீடியோ போட முடியல. நானும் எப்படியாவது வீடியோ போடலாம்னு நினைப்பேன், ஆனால் என்னால் போட முடியாது. பட் அம்மா எங்களுக்கு செஞ்ச அற்புதம் நிறையவே இருக்குது. ஆனால் என்னால் தான் எதை பற்றியும் சொல்ல முடியல. அப்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவ்வளோ நாள் நாம் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் அம்மா உத்தரவு கொடுத்ததால தான் நாம் அதை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க நமக்கு உத்தரவு கொடுக்கலை, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியலன்னு உணர்ந்தேன். சீரியஸாகவே இதுதான் உண்மை. அப்புறம் இன்னொன்று, யாகம். எங்கள் வீட்டில் தொடர்ந்து 2 மந்த் அம்மாவுக்கு யாகம் செஞ்சோம். அதை கூட நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் லாஸ்ட் 3 மந்த்தாக எங்களால் யாகம் போட முடியல. அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. இன்னமும் கூட எங்கள் வீட்டில் யாகம் போடலை. நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவர் என்ன தெரியுமா சொல்வார், நீ பூஜையை நிறுத்திட்ட, அதனால தான் எல்லாமே நடக்குதுன்னு. நீ பூஜையை திரும்பி ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே சரியாகிடும்னு சொல்லுவார். என்னை விட எங்கள் ஹஸ்பண்ட் அம்மா மேலே உயிராக இருக்கிறவர். ஸோ அவர் என்ன சொன்னாலும் எனக்கு அம்மா சொன்ன மாதிரி தான் இருக்கும். நானும் நிறைய தடவை அம்மா கிட்ட போய் நின்று மன்னிப்பு கேட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு. அப்பையும் சுச்சுவேஷன் அப்படியே தான் இருந்துச்சு. கடைசியாக முடிவு பண்ணி லாஸ்ட் வீக் தான் நான் பூஜையை ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணேன். 21 நாள்னு அம்மா கிட்ட சொன்னேன். 14 டேஸ் பூஜையை பண்ணேன். ரிட்டன் 7 டேஸ் நான் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை தான் நான் லாஸ்ட் வீக் பண்ணேன். 7 நாள் எந்த தடங்களும் இல்லாமல் பூஜை பண்ணேன். நான் ஏன் ரிட்டன் பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் அம்மா கிட்ட என்னோடய கோரிக்கையை வேண்டும் போது, நான் 21 நாள் பூஜை பண்ணுறேம்மா, ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நான் உனக்கு தொடர்ந்து பூஜை பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு டேட் தள்ளி போச்சு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்னு டவுட் இருந்துச்சு, அதனால தான் அப்படி வேண்டினேன். பட் நான் என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றலை. அம்மா எனக்கு குழந்தை வரம் கொடுத்தாங்க. அதே டைமில் என்னை சோதிச்சும் பார்த்தாங்க, நான் தொடர்ந்து பூஜை பண்ணுவேன்னா இல்லையான்னு. பட் நான் தான் தோத்துட்டேன். இப்போது என்னோட முழு மனசோட என்னால் முடியலனா கூட நான் மார்னிங் எழுந்து அம்மாவுக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இனிமையாவது சில விஷயம் மாறுதான்னு தெரியல. நான் வேண்டின 2 கோரிக்கை நிறைவேறுதுன்னு கூட தெரியல. நான் கடைசியாக சொல்கிறது இதுதான், நாம் கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி வேண்டுனா அதை முழுமையாக முடிக்கிறது தான் நல்லது. அவங்க நம்மளை சோதிப்பாங்க, ஆனால் கைவிட மாட்டாங்க. பார்ப்போம், நான் இனிமேலாவது தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் இந்த மந்தாவது யாகம் நடக்குமான்னு. நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே தானாக நடக்கும்.